நண்பர்களே, இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள இந்த பெடலி மட்டும்தான் இருக்கு. அதாவது எனலுக்குன்னு பாத்தீங்கன்னா நம்ம தலைவர் அதுல உட்கார்ந்துருக்காரு. நம்ம தலைவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்க போறோம். ஏனே நீ கொண்டு வந்திருக்க சாப்பாடு இந்த வாலி காணுமானே? தாராளம் போதும். அதே பண்ண இந்த வாலி போதும் உனக்கு? அதாவது நான் காலையில 4:30 கஞ்சி குடிச்சிட்டு வந்துடுவேன். சரி, காலையில கஞ்சி குடிச்சிட்டு வந்துடுவேன். அதுக்கப்புறம் இங்க வந்தோம் அப்படின்னா 6 மணிக்கு வேலையை ஸ்டார்ட் பண்ணுவோம். 9 10 மணிக்கு மேல சாப்பாடு. அது தாராளம் போதும் தானே? என்ன வேணும்? மதியான சாப்பாடு என்ன? மதியம் வேலை முடிஞ்சு வீட்டுக்கு போகும்போது 12 1 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போனோட நல்லா சாப்பாடு இருக்கும். மீன் குழம்பு, ஏதாவது காய்கறி குழம்பு எல்லாம் நல்லா ஜம்முன்னு இருக்கும். சாப்பாடு ஃபுல் சாப்பாடு அங்கதான் சாப்பிடுவது. வீட்டுல சாப்பிட்டு தூக்கத்தை தூங்கிட்டு சாயங்காலம் ஏதாவது கோதுமை சப்பாத்தி நவதானியம் இந்த மாதிரி மாவு ஐட்டங்கள் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டு 9 10 மணிக்கு ஒரு சாப்பாடு கொஞ்சம் சாப்பிட்டு அளவு சாப்பாடு சாப்பிட்டு ஒரு தூக்கம் தூங்கிட்டு அடுத்த மறுநாள் காலையில அதே தான் ரொட்டேட் பண்ணிட்டே வந்துட்டே இருக்கும். நான் மட்டும் இல்ல, என் கூட வேலை செய்யற எல்லாருமே காலையில அதிகாலையில கஞ்சி குடிச்சிட்டு தான் வேலைக்கு வருவோம். 4:30 நீங்களா இது சாப்பிடுவீங்களான்னு தெரியாது. நீங்களா எந்திக்கிறதுக்கே 7 மணி 8 மணி ஆகலாம். எல்லாரும் அந்த மாதிரி கடைபிடிச்சிட்டு இருப்பீங்க. எங்களோட வேலைகள் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாலே ஸ்டார்டிங்ல சாப்பிட்டு தான் வருவோம். இதுதான் ரெகுலரா நாங்க கடைபிடிக்கிற ஒரு விஷயங்கள். விவசாயிகள் அதான் ஜம்முன்னு ஆரோக்கியமா தம்பா இருப்பான். பாத்துக்கிடுங்க. நன்றி சொன்னதுக்கு. வாலி சின்ன வாலி. சரி நண்பர்களே, நாய் விட்டுட்டு விளையாடியாவது படுத்து உட்கார்ந்த மாதிரி இருக்கு. ஆமா, வேலை முடிஞ்சிட்டு நல்லா உட்கார்ந்து இருக்கு. ஆமா, இன்னும் மதியம் சாப்பிட்டாச்சு அப்படியே படுத்து தூங்கியாச்சு. சாயங்காலம் வரைக்கும் நல்லா தூங்க போட்டுலாம். நல்ல இயற்கை ரிலீஸ் ஆயிரும். நல்ல ஒரு வேப்பத்து இடம்ல சில்லு காத்துல தூங்க கொடுத்து வைக்கணும். என்ன இதெல்லாம் இங்க பாருங்க, ஒரு இடம் மிஷின் நடக்க போறேன். ஆமா, வா இடையா பாத்துருவோம். வெளிநாட்டுல இருக்கும்போது 90 கிலோ இருந்தேன். 90 இருந்தியா? இப்ப எத்தனை இருக்கான்னு பாத்துருவோம். இடைய பாக்கல எதுவும் தொங்கு நல்லா பிடிச்சு தொங்குன தொங்கு. ஏன்னா 65 கிட்ட 65 கிலோ சொல்லலாம்னே. 65 மாடி 25 குறைஞ்சு விட்டாரு. ஐயோ, ஆனா இந்த அளவுக்கு எந்த எப்படிதான் மாடல் தெரியலையே. ஹார்ட் ஒர்க் தான். நம்ம செய்யற வேலை வந்து அந்த அளவுக்கு நம்மள அந்த அளவுக்கு ட்ரை ஆயிருக்குண்ணே. உடம்புல கெட்ட கொழுப்பு கொலஸ்ட்ரால் எல்லாம் கரைஞ்சி இன்னைக்கு உடம்பு ட்ரை ஆகி ஒரு ஃபிட்னஸ் ஆயிருக்கேன் நினைக்கிறேன். ஆனா நீங்க என்ன விட நல்லா ஃபிட் ஆக்கலையா? காலகாலத்துல இவங்க ரொம்ப நாளுக்குள்ள அந்த வேலையை செஞ்சுட்டே இருக்கனால அவங்க உடம்பு நல்லா ஃபிட்னஸ் எப்படி விவசாயி புதுசுமா இருக்கலையா? நாய் நான் வீட்டுக்கு கொண்டு போட்டுவான். கொண்டு போங்க. நாய் சூப்பர் குட்டினா. ஆமா, எங்க திரும்ப போயிட்டு வரா? ஆடு கொஞ்சம் வீட்டுல ஒரு ஆடு குட்டி போட்டு ஆடு கிடக்கு. சரி, ஆட்டுக்கு புல்லு எடுத்து போட்டு போறேன். புல்லுன்னா இருக்குல்ல. ஆமா, என்ன புல்லது? இது இந்த வயக்காட்டுல நடக்கும்ல, நம்ம அரும்பு புல்லு மாதிரி இருக்கும். ஆடு நல்ல மேய் நல்ல பால் இருக்கும் ஆட்டுல. சரி, இதை போட்டாச்சு. இது கொஞ்சம் பார்த்தாச்சு. நான் கொஞ்சம் இது கிடக்கு வாழை இலை. இலைய வந்து ஆச்சு பார்த்து போட்டாச்சுன்னா ஆட்டுக்கு கொஞ்சம் வெளியே மேய போகாதுல. சைக்கிள் ஏறியாச்சுனாலே முன்னால படிக்கும் போது ஸ்கூல் போகும்போது அந்த ஞாபகங்கள்லாம் வருது. பழைய அனுபவங்கள் நிறைய உண்டு. அதெல்லாம் எடுத்து சொல்லணும்னா நாட்கள் ஆகும். அவ்வளவு அனுபவங்கள் நம்ம வாழ்க்கையில நிறைஞ்ச ஒரு வாழ்க்கையில வாழ்ந்துட்டு இருக்கோம். இது என்ன பையனா? இது தண்ணி டப்பா, வீட்டுல சாப்பாடு மாதிரி லைட்டா வயல்ல வச்சு சாப்பிட்டு வச்சுட்ட மாதிரி வச்சிருக்கேன் இதுல. சரி சரி, கையில இது என்ன? இது ₹12. இதுதான் புல்ல இருக்கு. புல்ல இருக்கு கிலோ அதுக்கு ₹12 தான் ஆகும். எங்க வேணாலும் புல்ல இருந்தெல்லாம் குளை வெட்டலாம் எல்லாம் செய்யலாம். சரி சரி, ஆமா சரி. ஆட்டோல மாதிரிதான் இது நம்ம வாழ்க்கை. ஒரு அப்படியே போவோம், ஓட்டு போக வேண்டிய போயிட்டு இருந்தோம். பைக்ல போக ஆரம்பிச்சோம். ஜம்முன் இருக்கு போயிட்டு ஜம்முன் வேற லெவலு. அந்த அக்கா சிரிக்கா போறேன்.